श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्य वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. स्वामी श्री पराशरभट्टरुடைய ஸ்ரீகுணரத்ன கோஷம் ஆச்சரியமான ஸ்தோத்திரம். ஸ்ரீ ரங்கேஸ்வரி, ஸ்ரீ ரங்கநாயகி, ஸ்ரீ ரங்கநாச்சியாரை பற்றிய ஸ்தோத்திரம். இன்னைக்கு 44வது ஸ்லோகம். ஆமோதாத்புதசாலி யௌவனதசா व्याकोचमम्लानिमत् सौन्दर्यामृतशेखशीतलमिदं लावण्यसूत्रार्पितम्. श्रीरंगेश्वरि कोमलांगसुमनः सन्दर्पणं देवि ते कान्तोरः प्रतियत्नमर्हति कविं दिग्माम् अकण्ठाकुलम्. आमोदाद्भुतशालि यौवनदशा व्याकोचमम्लानिमत् सौन्दर्यमृतशेखशीतलम् इदं लावण्यसूत्रार्पितम्. श्रीरंगेश्वरि कोमलांगसुमनः सन्दर्पणं देवि ते कान्तोर प्रतियत्नम् अर्हति कविं दिग्माम् अकण्ठाकुलम्. ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் திவ்யமங்கள விக்கிரகத்தை, அவளுடைய ஆச்சரியமான அந்த ரூபத்தை ஒரு புஷ்ப மாலையாக உருவகப்படுத்துகிறார். புஷ்ப மாலையாக காட்டி அவளுடைய திருமேனியை அது ஸ்ரீ ரங்கநாதனின் திருமார்பை அலங்கரிப்பதாக ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி பட்டர். இந்த மாலை எம்பெருமானுடைய திருமார்புக்கு அலங்காரம் என்று பேசினவர். அதோட அப்படி சொல்வது தக்கது இல்லை என்று அனுதாபத்தோடு முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முதல்ல இந்த புஷ்ப மாலையாக திவ்யமங்கள விக்கிரகத்தை ஒரு உருவகித்து இந்த மாலை எம்பெருமான் திருமார்புக்கு அலங்காரம் என்று பேசி அப்படி சொல்கிறது கூட நாட் ஃபுல்லி அப்ரோப்ரியேட் என்று முடிக்கிறார். தேவதேவ திவ்ய மகிஷி அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் ஸ்ரீ ரங்கநாச்சியாரே. தேவரீரது சுகுமாரமான திருமேனி, மிருதுவான திருமேனி, சாஃப்ட் அண்ட் டெண்டர் திருமேனி. அந்த திருமேனி பூமாலை போன்றது. அது அழகிய மணவாளனுடைய திருமார்பை அலங்கரிக்க ஏற்றதாக உள்ள ஒரு திருமாலை. அந்த மாலை, இந்த திருமாலுக்கு அந்த திருமாலை, அவ்வாறு திருமார்புக்கு அலங்காரமாகும் அந்த பூமாலை நறுமணம் மிக்கதாக இருக்கிறது. ஆச்சரியமான மனம், மலர்ந்ததாக இருக்கிறது, வாடாததாக இருக்கிறது. பிராட்டியின் திருமேனியும் அப்படியே இருக்கு. அவருடைய மாலை எப்படி இருக்கோ அதே மாதிரி திருமேனி, பிராட்டி திருமேனியும் இருக்குமா. நறுமணம் மிக்கதாக இருக்குது, மலர்ந்ததாக இருக்குது, வாசனையாக, அது இல்லாமல் வாடாததாக இருக்குது. உமது திருமேனியும் கௌமார யௌவன சந்தி, கௌமாரமும் இல்லை யௌவனமும் இல்லை, அப்படி உள்ளபடி மலர்ந்தும் மலராததுமாக அல்லவோ உள்ளது. அப்பொழுது தான் மலர்ந்தது போல இருக்கிறது. மேலும் மேலும் வளரும் நிலையில் உள்ளதால் அது வாடாமல் இருக்கிறது. இன்னும் வளரணும், அதனால் இன்னும் வாடாமல் இருக்கிறது. அழகாகிற அமுதத்தை தெளித்து அதனால் குளிர்ந்ததாக இருக்கிறது, கூலாக இருக்கு. திருமேனி முழுவதும் பரவி இருப்பதான ஒரு லாவண்யம், திருமேனி முழுவதும் ஒரு டோட்டலி இன் இட்ஸ் என்டையர்ட்டி ஒரு அழகு, அதுதான் லாவண்யம். அந்த லாவண்யமாகிற நூலால் கட்டப்பட்டது போல இருக்கு அந்த அழகு. ஆக 5 தன்மைகளை உடைய உமது திருமேனி ஆகிய பூமாலை எம்பெருமானின் திருமேனியை அலங்கரிப்பதே ஆகும். கீழே சொன்ன பிராட்டியின் திருமேனிக்கும் இந்த பூமாலைக்கும் ஏற்றது இல்லை என்று
மேலே அருளி செய்கிறார். பெருமாளது திருமேனிக்கு பூமாலை அலங்காரமாக இருக்கலாம். அது எங்கே? பிராட்டியோட திருமேனி எங்கே? வாச்சாமகோச்சரமான சௌகுமாரியமுடையதான, வார்த்தைக்கு எட்ட முடியாததான, மனத்துக்கே எட்ட முடியாததான சௌகுமாரியமுடையதான அந்த திருமேனிக்கு தாமரை பூவே அப்படியே கொதிக்கிறது, முள்ளு போல இருக்குது அப்படின்னா பெருமாளுடைய திருமார்பும் அடி கொதிக்குமே. என்ன சொன்னேன்? அஸ்தானத்தில் மயங்கி பேசும் நானும் ஒரு கவியா? இப்படி போய் பேசுவனா? இதனால் திருமகளின் திருமேனியுடைய சௌகுமாரியமே குறிப்பிடப்படுகிறது. கடினமான அவன் மார்பில் இவள் அகலகில்லேன் இறையும் என்று வீற்றிருப்பது அவளது சௌகுமாரியத்துக்கு தக்கது இல்லை என்றாலும் அடியார்களுடைய வாத்சல்யத்தினாலே அவள் இருக்கிறாள் அப்படின்னு. அதாவது அவர் சொல்லும் அழகு பாருங்க. தாமரை பூவோட மகரந்த தூள், அந்த பொடி, அதுவே நெருஞ்சி முள் மாதிரி இருக்கான் பெருமாள் பிராட்டியோட திருவடிக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிராட்டியுடைய அப்படி சுகுமாரமான அந்த திருமேனி எம்பெருமானுடைய அந்த கடினமான மார்பு மேலே இருந்தால் அது எவ்வளோ கஷ்டப்படும், கொதிக்குமே. இருந்தாலும் அப்படி சொன்னனே, ஏன் சொன்னேன்? இப்படி மயங்கி போய் சொல்லிட்டேனே நானும் ஒரு கவியா என்று சொல்லி, இதனால் திருமகளின் திருமேனியுடைய சௌகுமாரியம் குறிப்பிடப்பட்டாலும், எக்ஸாஜரேட் அழகாக அதை சொன்னாலும், கடினமான அவன் மார்பிலே ஏன் அவள் வீற்றிருக்கிறாள் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன். ஏன் அப்படின்னா அது சௌகரியமாரியத்துக்கு அப்ரோப்ரியேட்டாக இல்லைன்னாலும் அடியார்களுடைய வாத்சல்யத்தினால் அங்கு வீற்றிருக்கிறாள் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. தேவி மகாதேவியான ஸ்ரீ ரங்கேஸ்வரி ஆமோத, நறுமணம், மகிழ்வு இவைகளால் அத்புத ஆச்சரியமான ஷாலி நிறைந்து விளங்குவதும், யௌவன தசா நங்கை பருவத்தின் வியாகோஷம் மலர்ச்சியை உடையதும், வியாகோச்சம்னா மலர்ச்சியை உடையதும், அம்லானிமத் என்றும் வாட்டமற்றதும், சௌந்தர்ய பேரழகாகிய அமிர்தம் அமுதத்தை கொண்டு ஷேக சீதளம் நனைத்ததால் குளிர்ந்ததாய் இருப்பதாகவும், லாவண்ய திருமேனியின் டோட்டல் சமுதாய சோபை கம்ப்ளீட் அழகு என்பது சூத்திர அர்ப்பிதம், நூலில் லாவண்யம் என்ற நூலில் கோக்கப்பட்டது போல இருக்கும் அழகும், இதம் எதிரே சேவையாகும் இந்த தேவரீருடைய கோமள அங்கம், மிகவும் மெல்லிய அவயவங்கள் அங்கங்கள் ஆகிய சுமனஸ் பூக்களின் சந்தர்ப்பணம், தொடையல் பூக்களை தொடுத்து காந்த மிகவும் விருப்பனான தேவரீருடைய காதலனுடைய உரகா திருமார்பிற்கு பிரத்தியத்னம் அணிகலனமாகும் நிலை, பிரத்தியத்னம்னா அணிகலனாகும் ஆபரணமாகும் நிலை அந்த திருமார்புக்கு. உம்முடைய திருமேனி பூமாலை போல அவனுடைய திருமார்புக்கு ஆபரணமாகும் நிலையை தகும் அருகதி. அகாண்ட ஆகுலம் கவிம் மாம் திக், அகாண்ட வழியை மீறி ஆக்குலம் திகைத்து நிற்கும் கவியாகிய அடியேனை நிந்திக்க வேண்டும் தேவரே இப்படி சொன்னதுக்கு என்று ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். ஆமோதம் அத்புதசாலி, ஆமோதாத்புதசாலி அப்படின்னா வெகு தொலைவு இருக்கும். அதாவது ரங்கநாச்சியாருடைய திருமேனியை ஒரு புஷ்ப மாலையாக காட்டி உருவகப்படுத்தி அது எம்பெருமானின் திருமார்பை அலங்கரிப்பதை காட்டுகிறார். அதுக்கு 5 விசேஷம், 5 விதமான அட்ஜெக்டிவ்ஸ் அந்த புஷ்ப மாலைக்கும் பிராட்டியின் திருமேனிக்கும் ஒற்றுமை. அந்த 5 பாயிண்ட் என்னென்னா, 1 ஆமோதாத்புதசாலி, ஆமோதம்னா நறுமணம் மகிழ்வு இவைகளால் அத்புத ஆச்சரியம் நிறைந்து விளங்குவது, வெகு தொலைவு வரைக்கும் அந்த காற்று மூலம் பரவும் மனம், எதுக்கு? பூமாலைக்கு, அது ஆமோதம். ஆமோத சோதி நிர்ஹாரி என்று கோஷம். பிராட்டிக்கும் கந்தத்வாராம் துராதர்ஷிம்னு, கந்தத்வாராம் எப்பவும் நறுமணம் கொண்டவள் பிராட்டி. வெட்டி வேறு, விளாமிச்ச வேறு முதலியவற்றில் வரும் வாசனை வேறு. துளசி, மறிக்கொழுந்து, தவனம், கதிர்பச்சை முதலியன செடி முழுதும் மணக்கும். வெட்டி வேறு விளாமிச்செல்லாம் வேர் மணக்கும், இது செடி மணக்கும். துளசி, மறிக்கொழுந்து, தவனம், கதிர்பச்சைலாம். சந்தனம், காரகில் இதெல்லாம் கட்டை மணக்கும். லவங்கப்பட்டை முதலானவை பட்டை மணக்கும், பட்டையில் மணக்கும். கிராம்பு, மல்லிகை, முல்லை, தாமரை முதலவை பூக்கள் மணக்கும். மஞ்சள், இஞ்சி, சித்திரத்தை முதலவை கிழங்குகள்
மணக்கும். ஏலக்காய் முதலியவற்றின் காய்கள் மணக்கும். இப்படி நிறைய இருக்குது மணப்பது வாசனை பொருள்கள். தாவரங்களிலிருந்து வருவதை ஆயுர்வேதம் இப்படி பிரிக்கிறது. இத்தனை மனமும் பிராட்டியின் திருமேனிக்கு எப்போதும் குறையாமல் ஆச்சரியமாக உண்டு. அத்தனை மனமும், இத்தனை ஆமோதங்களும் பிராட்டிக்கு உண்டு. ரெண்டாவது குணம் என்னென்னா யௌவன தசா வியாகோஷம். மங்கை பருவத்தில் இருக்கிறபடியால் குறைவர மலர்ச்சி அடைந்தே என்றும் சேவையாகிறது. வியாகோஷ என்று 2 விதமாகவும் பாடம் உண்டு, பொருள் மாறாது. மூணாவது அம்லானிமத், என்றுமே வாட்டமில்லை. அதது உலகத்தில் உள்ள பூக்கள் பறித்த உடனே ஒரு அரை மணியில் 10 நிமிஷத்தில் 1 ஹவரில் வாட்டமிடும். இங்கே அப்படி கிடையாது. நித்திய அலிங்கா ஸ்வபாவ சம்சித்தி. திவ்ய தம்பதிகளின் திருமேனி எப்போதும் ஒரே சீராக இருக்கும். பஞ்சபூதாத்மகமான லிங்கத்தால் காரணப் பொருட்களால் இது அமைந்ததில்லை என்று தன் இயல்பு மாறாமல் இருக்கிறது ஸ்ருதி சொல்கிறது. பரிதகா பதிதைஹி பதமானைஹின்னு வைகுண்ட கத்தியத்தில் ராமானுஜர் அருள்கிறார். அதாவது நித்திய விபூதியில் பகவத் சங்கல்பத்தால் அங்கு கீழே விழுந்த பூக்களும் துளியும் துளி கூட வாட்டமலாதான் என்று நல்வாசனையோடு இருப்பதாக ஸ்ரீ சௌனகரின் வாக்கியத்தை காட்டி சுவாமி தேசிகன் அருளுகிறார். பகவத் சங்கல்பத்தால் கீழே விழுந்த பூக்களுக்கே இந்த நிலை ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படின்னா திவ்ய தம்பதிகளுக்கு திருமேனிக்கு எப்போவும் வாட்டமில்லைன்னு சொல்லவும் வேண்டுமோ? 4வது விசேஷனம் சௌந்தர்யாமிருத சேக சீதளம். பேரழகு என்கிற அமுதத்தால் நனைக்கப்பட்டது இது. அதனால் எப்பவும் குளிர்ந்து இருக்குமா? ஏன்னா பேரழகு என்ற அமிர்தம் தெளிச்சிருக்கு முழுசா. தேவர்களின் உணவாகிய அமுதமாயின் அது ஒரு நாள் ஒரு கால் தன் ஸ்வரூப சுபாவங்களை மாற்றி கொஞ்சம் கெட்டு போகலாம். இது அப்ராகிருதமான திருமேனியில் ஏற்பட்ட அழகாகிய பேரமுது, ஆறாத அமுது. அதில் நனைந்ததற்கு குளிர்ந்த நிலை. எம்பெருமானுக்காயினும் சத்ரு சம்ஹாரம், அந்த சமயத்தில் குரோதம், ஆகாரய தீவிரம் என்றபடி தற்காலிகமாக கோபம் தோன்றும் அப்படின்னு முனிவர்கள் காட்டுகிறார்கள் எம்பெருமானுக்கு. ஆனால் இவளுக்கு விஷ்ணு பத்னி அகோரா என்று சுற்றி சொல்கிறது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், கோரமே இல்லாதவள் அவள். அஜ்ஞாத்தம் நிகிரகம்னா என்னன்னு தெரியாது பிராட்டிக்கு. சுவாமி தேசிகன் அப்படி காட்டுகிறார். ஒருவரை கெடுப்பது என்பதை அறியாதவள் பெரிய பிராட்டி. இப்படி ஸ்ரீ பட்டர் அருளியதின் சுவாரஸ்யம் அதிகம். 5வது லாவண்ய சூத்ரார்ப்பிதம். ஒரு மாலை எப்படி பட்டு நூல்களால் தொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படியே இதுவும் லாவண்யம் என்ற பேரழகு நிறைந்த நூலில் பிராட்டியாகிய மாலை தொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்பழம் முதலியவற்றில் தோல், கதுப்பு, கொட்டை, விதை, கூம்பு இதெல்லாம் துவர்ப்பு அப்படி இருக்கும். வெவ்வேறு சுவையே இருக்கும். கொட்டை இல்லாத திராட்சையில் கூட தோலின் சுவை வேறு, உப்பு அப்படி இல்லை. ஒரு சிக்கல் உப்பில் உள்ளும் வெளியும் மேலும் கீழும் எங்கும் ஒரே சுவை, கரிப்பு சுவை. ஆகவே எம்பெருமானும் அவன் மிகவும் சுவையானவன் என்பதை காட்ட வந்த உபனிஷத் தத் யதா சைந்தவகனஹ ஆந்தரோ பாஹ்ய கிருஷ்ணஹ ரசகன ஏவ என்று கூறியது. எந்த பரம ஏழைக்கும் உப்பை தெரியுமானபடியால் சிந்து உப்பை உதாரணமாக காட்டுகிறது. அதாவது லவணமிவ லவணம் தஸ்யபாவ லாவண்யம். உப்பு மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருப்பவனா எம்பெருமான். அது மாதிரி உப்பு மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பது லாவண்யம். அதனால் டோட்டல் பியூட்டி. கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் என்று மிருதுவானவைகளும் வாசனை உள்ளவையும் பலவித நிறங்கள் இருப்பனவும் தகுந்தபடி தொடுத்ததுமான மாலையைப் போல் இருக்கிறது. இங்கு மார்புக்கு மாலையால் அணிகலன். எம்பெருமானின் திருமார்பில் சாற்றப்பட்டதால் மாலைக்கே ஒரு அணி. இவ்வளவு மென்மையான பிராட்டியின் திருமேனியை கரடுமுரடான பகவானின் திருமார்பில் உள்ள பூமாலை போல அடியேன் வர்ணிக்கிறேனே. ஐயோ, அந்தோ அடியேனார் ஒரு அஸ்தானத்தில் குழம்பி போனேனே அப்படின்றார். தெரியாமல் இப்படி சொல்லிட்டேனே, இப்படி வழியை மீறி திகைத்து நின்று அடியேன் இப்படி திகைத்து நின்று குழம்பி விட்டேனே, அடியேனை நிந்திக்க வேண்டும் என்று தம்மை தாமே வெறுக்கிறார்.
இது ஒரு விதமான கவிகளின் மரபு. பிரதிகர்ம பிரதியத்னன்னு ஒரு அலங்காரம் கவிகள் பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். ஸ்ரீ பட்டரும் அதையொட்டி பிரதியத்ன உபௌலிப்சா என்ற கோஷத்தின்படி விருப்பம் என்றும் பொருள் கொண்டு, அதாவது காந்தனான பகவானின் திருமார்பை அடைய விரும்புகிறது இந்த மாலை என்றும் அதை அனுபவிக்கலாம். அதாவது தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே. திருவாய்மொழி 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 4வது பாசுரம். எம்பெருமானே இப்பிராட்டிக்கு உரியவள் என்பதை என்ற துவனி இங்கு பொருளாக காட்ட வந்தது. இருந்தாலும் அவள் சொல்வது, உன்னுடைய சௌகுமாரியத்துக்கு அது தகுந்தது அன்றாக இருந்தாலும் எம்பெருமான் திருமார்பில் நீ வாசிப்பது எம்மை போன்றவர்களுக்காக வாத்சல்யத்தினால் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.